ஹலோ गाइस வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ இதில் வந்து டிஸ்பிளே உடஞ்சிருக்கனால ஸோ அதுதான் நம்ம வந்து மொபைல் சேஞ்ச் பண்ண தான் நம்ம போக போகிறோம். ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறந்துடாதீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னொன்று எவ்வளோ கிலோமீட்டர்னா தருமபுரிக்கு ஒன்றும் 30 கிலோமீட்டர் இருக்குன்னு ரீச் ஆகிறதுக்கு. வாங்க ப்ரோ வாங்க. என்ன தலை அப்படியே நேராக ஏறி வரணும். என்னடா அது நேரம் ஓகே, ஒரு ஆப்போசிட் வண்டி வரணும்னு தெரியாமல் கூட நம்ம ஏறி வர்றது வந்து ரொம்ப தப்பு தானே. அது கூட புரிய மாட்டாங்க. சரி ஓகே விடு, இது இயல்பான விஷயம்தான். முடிஞ்ச வரைக்கும் இயற்கை நிறைய ரசிக்கணும். நம்ம கைகளை உடஞ்சா கூட கீழே கேஸ் விழுந்தா கூட கையாட்டி போட்டால் கூட நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் மண்டைக்குள்ளே கோளாறு ஆச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹெல்மெட்டை போட ட்ரை பண்ணுங்க. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு ஹெல்மெட்டு போட்டுன்னு ஓட்ட ட்ரை பண்ணுங்க. நம்ம என்ன பதில் சொல்கிறது தான் அவளுங்களாம் இருக்கிறாங்க வரீங்க. ஒரு சில இன்ஸ்டாகிராமெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என்னன்னா சித்தப்பு நீங்கள் இங்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அந்த போலீஸ்காரை பார்த்தாவே அப்படி ஒரு மைண்ட் செட் வந்தது. சித்தப்பு நீங்கள் இங்கே அப்படின்ற மாதிரி தான். ஸோ இதுதான் எல்லை. தருமபுரிக்கும் கிருஷ்ணகிரிக்கும் எல்லை இதுதான். ஸோ பார்த்தீங்களா, தண்ணி பார்த்தீங்களா எவ்வளோ நச்சுத்தன்மைக்கூடியாக போகுது பாருங்கள். வரைக்கும் பார்த்து நல்ல நச்சுத்தன்மையாக போகுது. ஸோ காரணம் யார்? பெங்களூர்காரன் தான். இந்த அளவுக்கு பசேன்னு போது பாருங்க. அங்கெல்லாம் லாஸ்ட் பார்த்திங்கன்னா நுரையெல்லாம் போட்டுன்னு கிடக்குது. ஸோ அதெல்லாம் இடிச்சுட்டு ஒரு மேம்பாலம் மாதிரி அமைக்குவாங்களாட்டுக்குது. நிறைய எவ்வளோ நச்சுத்தன்மை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. சரி வாங்க போகலாம். ஸோ நம்ம தருமபுரி போயிட்டு வரணும். இந்த அளவுக்கு இந்த தனியாக பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பசேன்னு கிடக்குது பாருங்கள். அநியாயம் ரொம்ப பசேன்னு கிடக்குதுங்க. இதெல்லாம் தப்பாக தெரியலையா அவங்களுக்கு? தெரியாது சொல்லுவாங்க, தெரியுமா சொல்லுவாங்க. சொல்லுங்கள், அந்த தண்ணி வந்து எந்த அளவுக்கு பெரிய மாசுபாடாக எனக்கு மட்டும் பாருங்கள். இந்த ஏதோ பெங்களூர் வரக்கூடிய தண்ணி ஃபேக்ட்ரி வந்து ஏதோ கெமிக்கல் வந்து கலக்குவாங்களாட்டு. அந்த கலவை என்ன ரொம்ப ரொம்ப அநியாயத்துக்கு பசியன்னு வர ஆரம்பிச்சு. நம்ம தண்ணி இப்படியா போகணும் இல்லைங்க? அது எத்தனை பேர் வாழ்வாதாரம் இருக்குது அந்த இதில். அந்த வாழ்வாதாரம் எவ்வளோ முக்கியம்னு கேட்டிங்கன்னா தண்ணியோட இது மீனுகள்லாம் நல்லா வாழும். நம்ம வாழலாம், மீன் பிடிச்சி வாழலாம். ஸோ தண்ணி குடிக்கிறதுக்கான யூஸ் பண்ணுறோம். இந்தளவுக்கு இருந்துமே ஏன் அந்த கவர்மெண்ட் ஒன்றும் பொறுப்போட்டு பட்டாமல் இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் பேசுகிறாங்க காவேரி பண்ணோம். ஸோ அதெல்லாம் பேசினார். அப்புறம் கிருஷ்ணகிரி ஆஃபீஷியல் பேசினாங்க. ஸோ நானும் ரொம்ப நாளாக பேசினேன். நல்லா பேச முடியல. ஒன்று கொஞ்சம் தூரம் போய்ட்டு உங்களை கண்டினியூ பண்ணிக்கிறேங்க. பார்த்திங்கன்னா இதுதான் மெயின் ஹெட்டு. பார்த்திங்கன்னா லெஃப்டில் போனால் கம்பலைனூர் அரூர் போகலாம். ரைட்டில் போனால் நம்ம இதுக்கு இப்போ அப்படி சேலம் போகலாம். ஸ்ட்ரெயிட்டாக போனால் தருமபுரி. ஸோ இதுதான் மெயின் ஹெட்டு. பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ அப்படியே போயிட்டே இருக்கலாம். இந்த ஏரியா பார்த்திங்கன்னா இந்த திருப்பமட்டி தான் மெயின் ஸ்டாப்பே. பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிட்டத்தட்ட இந்த திருப்பமட்டி தாண்டவொடனே கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஸ்டாப்ஸ் 3-4 வேகத்தடை இருக்குங்க.
கிட்ட 3-4 வேலை தடவை வருங்க. ஆனால் சம்மந்தமேல அவனை போட்டு போவாங்க பாருங்க, அதுதான் வெரி குட். இதுதான் கவர்மெண்ட். என்ன காமிக்கிறேன், எல்லா கவர்மெண்ட்டும் அரசுக்கும் தப்பு சொல்லுங்க, ஒரு சில செய்கிறதுனால அந்த அரசியலே பாதிக்குது இல்லை. போவாதரா டேய், போவாதரா, ஏன்டா அர்ஜென்ட்டு, ஏண்டா ரைட்டில் தானே போகிற. ஜிஎம் சார், ஜிஎம் சார் நம்மளால் கொஞ்சம் அவசரப்பட்டாட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வேக தடையா, சம்மதம் இல்லாமல் இருக்காண்ணா இந்த இடம் வேக தடை. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா முது கழிக்குது. ஜிஎம் சார் ஒரு வேலை தடை. ஆனால் எதுக்கு தான் இருக்குன்னா தெரியல இந்த வேக தடை. இது ஒரு ஹைவேல ஒரு வேக தடை. நல்லது தான். இப்போ இங்கே முடிஞ்சுதா, இன்னும் கொஞ்சம் தூரம் பாருங்கள், இன்னொரு வேக தடை வரும். ஒரு நாளைக்குள்ள ஒரு வேக தடை. இது விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரமாக இன்னொரு வேக தடை வரும். இதாக பார்த்தோன்னா லைனாக வேக தடை மட்டும்தான் இருக்கும். முன்னாடி இந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுங்களா? யாராவது தர்மபுரியில் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஒரு டியூக்குள்ளே வந்துன்னுக்கிறாரு ஒருத்தர். ஸோ அவர் கண்ட்ரோல் பண்ணியாமல் இந்த இடத்துல தான் ஆக்சிடென்ட். அந்த காரணமே இந்த இடம் தான். ஸோ பார்த்திங்கன்னா பஸ்ஸு வந்து இவர் ஆக்சிடென்ட் போய் மோதிட்டார். அது எவ்வளோ விபத்து தெரியுங்களா? 2 உசுறு போச்சுங்க. 2 உசுறு. அந்த 2 உசுறு எவ்வளோ ஜஸ்ட்டு ஒரு பொறுமையாக வந்துன்னா போயிருக்கோமே. பொறுமையாக வந்தால் அந்த 2 உசுறு தப்பிச்சுன்னு இருக்கும்ல. போய் பஸ்ஸில் அடிச்சு அதான் சொல்கிறது. முடியாதுக்கு எல்லோரும் ஹெல்மெட் போட்டு பழங்குங்கன்னு சொல்கிற காரணமே அதுதான். எல்லாருமே இந்த வரைக்கும் ஹெல்மெட் போடுங்க சொல்கிற காரணமே இதுதான். ஆனால் நம்மளால் யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. நான் எங்கே போனாலும் சரி, மினிமம் ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் இருந்தாலுமே நான் ஹெல்மெட் போட்டுருந்தால் போகணும். ஸோ எனக்கு சேஃப்டி முக்கியம், எனக்கு பிடிக்கும். ஒரு நாள் வாங்குவோம். எல்லா வண்டியும் நம்ம பிடிச்ச வண்டியெல்லாம் ஒரு நாள் வாங்குவோம். அவ்வளோதான். நம்ம பிடிச்ச வண்டி எல்லாமே லைனாக நிற்கணும். வாங்கிக்க மாட்டேது. இல்லை வாரம் கட்டி நிற்குது வண்டி பஸ்ஸு. இது ஆயிடுச்சாட்டு பஸ்ஸில் லாங் ட்ராவல் பண்ணுறது. ஏன்னா இந்த வியூ மட்டும் பாருமா வேறு லெவலில் இருக்கும். இந்த வியூ மட்டுமே சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச வியூவே இந்த வியூ மட்டும்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வத்தல் மலை அழகாகவே தெரியும். இதுதான் வத்தல் மலை, அழகாக தெரியும். நான் தருமபுரி தாண்டி அருவிபுரம் நாயக்கரை தாண்டினாவே எனக்கு ரொம்ப பிடிச்ச வியூவே இந்த வியூ மட்டும்தாங்க. சூப்பராக இருக்கும். அதுவும் சன்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு லெவலில் இருக்குங்க. சன்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கல ஏரி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியே இருக்காதுங்க, வறட்சியாகவே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2013, 14, 15 இந்த ரேஞ்சில் நான் இங்கே தான் இருக்கிறேன். தருமபுரியில் வாழ்ந்தேன். அப்போ வந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா சும்மா வறட்சியாக தான் இருக்கும். ஃபுல்லு முழு செடியும் மட்டும்தான் பறந்து கிடக்கும். இந்த ஆஃப்டர் 2022, 2023 பார்த்தீங்கன்னா ஏரி ரொம்ப தண்ணி ரோடுக்கு வந்துடுச்சிங்க. ஸோ அந்த அளவுக்கெல்லாம் மழையெல்லாம் பேசி போடுது. என்ன பார்த்துக்கோங்க, அந்த அளவுக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆகினே இருக்கு. ஸோ நமக்கு இப்போது என்ன வந்துட்டோம்னா ஸ்ட்ரைட்டாக போனால் கிருஷ்ணகிரி போயிடலாம். ஸோ கொஞ்சம் முன்னாடி போய்ட்டு லெஃப்ட் எடுத்தால் நம்ம பாப்பாரேப்பட்டி வழியாகவும் போகலாம்.
டெவலப்மெண்ட் ஆகிடுது தர்மபுரி மொத்தம். வெல் க்ரோ. நான் படிக்கலாம் பெருசாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் கிடையாது. பட் இதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இந்த கால டெவலப்மெண்ட் எல்லாம் கிடையாது. ஓரவும் நடந்தே இப்போ எப்போல்லாம் தோணுதெல்லாம் நடக்குமாங்க. பாலங்கள் மாற பைக்குன்ற சூழ்நிலை வர ஆரம்பிச்சு. எங்கே இருக்குன்னா விவோ ஷோரூம் பார்த்தீங்கன்னா லக்கிம்பட்டி தாங்க இருக்குது இந்த ஷோரூமு. இல்லை புரிஞ்சுக்கலாம் போக முடியும். அந்த அக்காவை கடை போயிட்டாங்க, நம்மனா போக முடியுமா? பார்த்தீங்கன்னா சிக்னலில் மாட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தர்மபுரியில் வந்துட்டோம். ஸோ தர்மபுரிலேருந்து இது வந்து சேலம் பைபாஸ் ரோடுங்க. ஒன்றும் தெரில அங்கே இருக்குன்னு. எங்கள் அக்கா அங்கே தான் இருக்கா, அண்ணா அப்பா தெரியல. தர்மபுரி வந்தாரே வள வைக்கும் தர்மபுரிங்க. இப்பயும் சரி அப்பயும் சரி. ஐ லைக் தர்மபுரி. ஐ லவ் தர்மபுரி. ஓகே, லைக்குக்கு லவ்க்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குங்க. எங்கேயோ சொன்னாங்க. ஸோ இருங்க, நான் போய்ட்டு கொஞ்சம் தூரம் போய்ட்டு நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன்.